ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பார்க்குறோம். இதை சொன்னாரோ நம்ம பரதர் சொன்ன உடனே ரகுகணனுக்கு சில கேள்விகள் வருகின்றது. அதுதான் கேட்குறான். ரகுகணன் கேட்குறான், இப்படி நீங்கள் வந்திருக்கீங்களே, நமோ நமஹ காரண விக்கிரகாய ஸ்வரூபதுச்சீகிருத விக்கிரகாய, ஒரு ஸ்வரூபத்தை தாங்கி கொண்டு எல்லோரையும் நல்லதுக்காக இங்கே வந்திருக்கீங்களே, யாரை மாதிரி? நமோ அவதூதனை போல த்விஜபந்து லிங்க, ஒரு லிங்கமான சரீரம், ஒரு காண்பதை போல நல்ல ஒரு சரீரத்தை தாங்கி இங்கே வந்திருக்கின்றீர்கள். எப்படிப்பட்டவர் நீர்? நிகூட நித்யானுபவாய துப்பியம், ஒரு கூடமாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டு, அந்த ஆன்ம பிரகாசத்தை மறைத்து கொண்டு ஒரு த்விஜ ரூபத்தில் வந்திருக்கின்றீர்களே, உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எனக்கு ஜுவராமயார்த்தஸ்ய யதாகதம் சத் நிதாகதக்தஸ்ய யதாஹி மாம்பக. எனக்கு இப்போ ஒரு கஷ்டப்படுறவன், ஒரு நோய் எதானா இருக்குன்னா அவனுக்கு மருந்து வேணுமே, அதே போல் ரொம்பவும் அப்படியே அலைஞ்சு தண்ணி தாகத்தோடு வந்தவனுக்கு எப்படி ஒரு நீர் குடித்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, அதே போல் நான் இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அகங்கிற பாவத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கேன். எனக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்போ பண்ண உபதேசம் எப்படி இருக்குது தெரியுமா? வச்சஸ்தே அமிர்தம் ஔஷதம் அமிர்த ஔஷதமாக மருந்தாக இருக்குது. அமிர்தத்துக்கு ஒப்பான மருந்தாக இருந்தது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது. தஸ்மாத் பவந்தம் மம சம்சயார்த்தம், எனக்கு சம்சயம் இருக்குது. பிரக்ஷாமி, நான் கேட்க போகிறேன். பச்சாதுனா சுபோதம், அதை கேட்டு எனக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யதாக யோகேஸ்வரன் கூப்பிட்டு சொல்கிறார். திருஷ்யமானம் கிரியாபலம் சத்ய விவகார மூலம் ந ஹ்யன்யசா தத்வ விமர்சையா பவான் உமிஷ்மன் பிரமதே மனோமே. ரொம்ப ஆக்சுவலாக இவர் பார்க்கும்போது சிபியை தானே தூக்கின்னு வந்திருக்கார். இப்போ சொல்கிறார், இது ஒரு துன்பமான ஒரு விஷயம், பாரத்தை தூக்கின்னு நடக்கிறது. இந்த உலகத்தில் லௌகிக்கத்தில் என்ன தெரியறதோ அது உண்மையில் பொய், சத்தியம் இல்லை அப்படிங்கிறது, நிலைக்காதுங்கிறது நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு அதில் புரியலை. என் மனசு எனக்கு அது ஒழுங்கான விஷயத்த சொல்லித்தரல. அது என்னன்னு சொல்லுங்க, என் மனசில் அது புரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற. அப்போ பிராமணவாச்ச ஜடபரதர் சொல்கிறார், அயம் ஜனோ நாம சலன் பிருதிவ்யாம் யஹ பார்த்திவ கஸ்ய ஹேதோ. என்ன இதில் இருக்குது? இந்த உடல்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமான உடல், அவ்வளவுதான். அதில் இந்த உடலுக்கும் இந்த கல்லுக்குமே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சுமை தூக்கிறதுங்கிற விஷயத்தை சொல்லும்போது என்னென்னா, இந்த உடலுக்கு 2 பாதம் இருக்குது, 2 கணுக்கால் இருக்குது, முழங்கால் இருக்குது, தொடை, இடுப்பு, அப்படியே உடம்பு எல்லாம் உறுப்பு இருக்குது. இந்த உடலுங்கிற சுமையை எடுத்து கொண்டு போகின்றது. இதுவே சுமை தான் இந்த உடலே. இந்த தோள்பட்டைக்கு மேலே நான் வச்சுட்டுருக்கேனே, இந்த தோள்பட்டைக்கு மேலே ஒரு சிபிகா இருக்குது. அம்சேதி தார்வி சிபிகாச்ச யஸ்யாம், ஒரு சிபிகை வச்சுட்டுருக்கேன், பல்லக்கு வச்சுருக்கு. அதில் சௌவீர ராஜ்யத்தை சௌவீர ராஜ்யத்தினுடைய அரசனான ஒருத்தனுடைய தேச உடல், அவனுடைய உடல் அங்கே ஆஸ்தே இருக்குது. எஸ்மின் பவான் ரூட நிஜாபிமானோ ராஜாஸ்மி சிந்துஷ்விதி துர்மதாந்தக. இதில் அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு நினைப்பு? துர்மதாந்தம் இருக்குது அவனுக்கு ஒரு அகம்பாவம் இருக்குது. நான் தான் ராஜா அப்படிங்கிற அகம்பாவத்தோடு அந்த உடம்பு உட்காந்துருக்கு. ஷோச்சானிமாம் தொமதி கஷ்டதீனான்னு விஷ்டியா நிகிருகுணன் நிரனுகிரகோசி ஜனஸ்ய கோப்தாஸ்மி விகத்தமானோ. நான் ஜனஸ்ய கோப்தாஸ்மி, நான் இந்த ஜனங்களையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றவன்னு ஒரு தற்புகழ் வேற இருக்குது. இது என்ன நன்னாவா இருக்கும் உனக்கு? நான் சோபசே, உனக்கு ஒன்றும் இது ரொம்ப அழகு கிடையாது, உனக்கு இறக்கமே இல்லை. இல்லாட்டி நீ சோச்சானிமாம் கஷ்டதீனான், இந்த மாதிரி கஷ்டப்படுறவாளையெல்லாம் பிடிச்சிட்டு என்னை தூக்கிண்டு வா நீ சொல்லுவியா? உனக்கு என்ன நினைப்பு? ஜனசே கோப்தாஸ்மின்னு நீ வேற பேசிக்கிற, நான் ஜனங்களை காப்பாற்றுறேன்னு எல்லாரும் இருக்கிறச்சே விருத்த சபாசு எல்லாரும் இருக்கிற அவையில் நீ சொல்லிக்கிற. ஆனால் நீ பண்ணுறது தப்பு. என்ன தெரியுமா? யதா ஸ்ரிதாவேவ சராச்சரஸ்ய விதாமனிஷ்டம் பிரபவம்ச நித்தியம். எல்லாம் இந்த ஜீவராசிகள்லாம் இங்கே தான் தோன்றுறது, அது அப்படியே ஒடுங்கிடுறது.
ஒரு செயல்னால ஒருத்தர் மாறி மாறி இருக்கா, அதுக்கு ஒரு பேர், அவ்வளவுதானே தவிர இதுக்கு உண்மையான காரணம் என்ன இருக்கும் நீயே சொல்லு. ஏவம் நிருக்தம் ஷிதி சப்த விற்த்த. ஏன்னா அவர் ராஜா, தூக்கின்னு இருக்கா ஏழைகள் இல்லையா. இந்த ஷிதி, இந்த பூமி இருக்கே, இதுவும் பொய் தான். ஏன்னா சூக்ஷ்மமான அணுக்களால் ஆனது இது, அவ்வளோதான். பூமின்னு இது அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு பூமி. எப்படி இருக்குது பாருங்கள், சயின்ஸ் அப்படியே வருது. அப்போது இது பெரிய ஒரு விஷயமா அது எல்லாம் திரண்டா ஒரு பூமியை உருவாக்குறது. அதோடைய மூலம் என்ன, ஒரு பார்ட்டிக்கல் இல்லையா. அப்போ காடுங்கிறது என்னென்ன, காடுன்னு உண்மையாக இருக்கான்னு, காடுங்கிறது மரங்களின் கூட்டான மரங்களுடைய ஒரு தொகுப்பு தான் இல்லையா. காடுங்கிற வார்த்தைக்கு வேறு என்ன அது அர்த்தம். அது போல் இவர் சொல்கிறார், ஏவம் கிருஷம் ஸ்தூலம் மனுர் பிருகத்தியத்து. சிலது மெலிஞ்சிருக்கு, சிலது குண்டாக இருக்குது, ஸ்தூலமாக இருக்குது. சிலது அசைச்ச, சிலது அசத்தாக இருக்குது, உயிருள்ளதாக இருக்குது, சிலது உயிர் இல்லாததாக இருக்குது. காரண காரியத்தோடு இது துவைதந்தமாக இருக்குது இந்த பிரபஞ்சமே. அப்போது எல்லாமே பகவானுடைய மாயை தான். எது, திரவியமாக இருக்கட்டும், சுபாவமாக இருக்கட்டும், அந்த கரணமாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், கர்மமாக இருக்கட்டும். நாம்னா ஜயாவேகி கிருதம் த்விதீயம். இந்த பேருக்கு ஏற்றாற் போல் அது வேறு வேறாக பிரிஞ்சு இருக்குது. அப்போது அவித்யைக்கு காரணம் என்ன, மனசு தான். அப்போது எது இதெல்லாம் மித்ய, இதெல்லாம் பொய். ஞானம் விஷுத்தம் பரமார்த்தம் ஏகம் அனந்தரம் துவ பகிர் பிரம்ம சத்தியம். பரிபூர்ணமான ஞானம் தான் சத்தியம், அதுதான் விஷுத்தம், அதுதான் பரமார்த்தமான சத்தியம். அந்த அறிவு அது அது இரண்டுன்னு ஒன்று இல்லை, அது எல்லாமே ஒன்று தான். அந்தர்பகின்னு உள்ள வெளியிலலாம் இல்லை, அதுவே எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிற பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்தம் சத்யம். அது ரொம்ப பிரசாந்தமாக அமைதியாக எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கு, எங்கேயும் இல்லாமல்லை. அதுதான் யத் வாசுதேவம் கவயோ வதந்தி. அதைத்தான் வாசுதேவன் என்று சான்றோர்களும் பண்டிதர்களும் அழைக்கின்றார்கள் அப்படிங்கிற ஜடபரதர். அடுத்து 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ரகுகனை தத்தபசா நயாதி ந சேஜயா நிர்வபனாத் கிருஹாத்வா. ரகுகணன் ரகுகணன் கிட்ட சொல்கிறார் இவர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா. என்னென்னா என்னமோ பெருசாக தபசு பண்ணுறதோ, வேள்விக்கிரமா பண்ணுறதோ, அன்னதானம் பண்ணுறதோ, நான் பெருசாக இவ்வளோ பேருக்கு உபச்சாரம் பண்ணேன், இவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் எதுவுமே விஷயம் இல்லை. எது தெரியுமா விஷயம், மகத் பாத ரஜோபிஷேகம். இந்த சான்றோர்கள் இருக்காளே பாகவதோத்தமர்கள், அவர்களுடைய பாத ரஜஸு அதை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறது, நீரில் கரைத்து அபிஷேகம் பண்ணிக்கிறதுனால பகவானை பற்றி இந்த அறிவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சத்சங்கமாக இருந்து சான்றோர்களிடத்தில், சாது ஜனங்களிடத்தில், பாகவதோத்தமர்களிடத்திலிருந்து நாம் பகவானை பற்றி அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறார், இவர்கள் ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா நான் சொல்கிறேன் அப்படி தெரியுமா, உத்தம ஸ்லோக குணானு வாதக பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதக. அவர்களாம் என்ன பண்ணுவா, எங்கே பார்த்துட்டாலும் பகவானுடைய கதை குணங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா. அதே செவிகளால் பருகுண்டு நிஷேவியமானேனு தினம் முமுக்ஷோர் மதிம் சதீம் எச்சதி வாசுதேவ. அப்படியே மனுஷனோட புத்தி பகவானுடைய அந்த சரண கமலத்தில் அப்படி லயிக்கிறது. எதனால், முமுக்ஷுக்களான, அதாவது முக்தியை பெற விரும்புகின்ற மனிதனுடைய புத்தி பகவானுடைய சரண கமலத்தில் லயிக்கிறதுன்னா அப்போ தான் பக்தி ஏற்படுகின்றது, வாசுதேவனிடத்தில் பக்தி ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிற இந்த ஜடபரதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஏன்னா அகம் புறா, முன்னாடி பரதோ நாம ராஜா, நான் பரதன் என்ற பெயரில் ராஜாவாக இருந்தேன். விமுக்த திருஷ்ட ஸ்ருத சங்க பந்தக, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பகவானிடத்திலே போய் சென்று சேர வேண்டும் என்று முக்தியை விரும்பி நான் வந்தேன். ஆராதனம் பகவதஹீயமானோ, பகவானே ஆராதனம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தெரியாமல் மிருகோபவம் மிருக சங்காத்ததாத்த, அந்நேரத்தில் ஒரு மானினிடத்தில் ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டு
அதை நினைத்து கொண்டே மானாக பிறந்தேன். அப்போ முன்னாடி நான் பகவான் ஆராதனை பண்ணினேன், அதுக்கு ஈடாக என்ன தெரியுமா தெரிஞ்சது? இந்த மான் பிறவி எடுத்தா கூட சாமாம் ஸ்மிருதிர் மிருகதேகோ அபிவீர. வீரா, நான் மிருகத்தினுடைய, அதாவது மிருகம்னா மானுடைய தேகத்தை எடுத்தால் கூட என் முன்பிறவியினுடைய ஸ்மிருதி இருந்தது எனக்கு. ஏன்? கிருஷ்ணார்ச்சன பிரபவா, கிருஷ்ணார்ச்சனை பண்ணினதனுடைய பிரபாவத்தினாலே எனக்கு அந்த ஸ்மரணை இருந்தது. அதோ அகம் ஜன சங்காத சங்கோ விஷங்கமானோபி விவருத்த சராமி. இதனால் எனக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், சங்கத்திலே ஜனசங்கத்திலே நான் வச்சுக்கல, ஜனத்தோட சங்கமே இல்லை. எங்கே யார் கூடயா சேர்ந்தா ஏதானு ஆயிடுமோன்னுட்டு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா மானாக பிறந்துட்டா எனக்கு தெரிஞ்சு போயிடுது, இனிமேலும் எது கூடயும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் கூடயும் நான் ஒட்டாமல் தனித்து வாழ்கின்றேன். அதனால் ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறந்தான்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சுசங்கஜாத ஞானோசினேகை விவிருக்ன மோகக. ஒரு மனிதனாக பிறந்தால் நல்ல ஒரு சத்சங்கத்தோடு பகவானுடைய அந்த குணான கீர்த்தனைகளை கேட்டு அதனால் ஞானமடைந்து இந்த பந்தம் பாசம் என்கின்றதையெல்லாம் அந்த பந்தம் என்கின்ற கட்டி போடுகின்ற அந்த பாசத்தை அறுத்தெறிந்து பகவானே நினைத்து கொண்டு ஸ்மிருதிர், அதையே நினைத்து கொண்டு அவருடைய ஹரியினுடைய கதைகளை பாடி கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் சொல்லி நம்ம கேட்டு அந்த சம்சார சாகரத்திலிருந்து கடந்து வந்துடலாம் பகவான் இடத்துல அப்படின்னு சொல்லி பாகவத சாரமான பகவானுடைய குணான கீர்த்தனங்களை ஸ்ரவணம் கீர்த்தனம் நிதித்தியாசம்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் அங்கே அழகாக எடுத்து சொல்கிறார் ஜடபரதர் ரகுகணனுக்கு. இதோடு 12வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஹரி ஓம். அத பஞ்சமஸ்கந்தே द्वादशोऽध्यायः. रघुघ्नवाच नमो नमः कारणविग्रहाय स्वरूपतुच्छीकृतविग्रहाय नमो वदूत द्विजबन्धुलिङ्ग निगूढनित्यानुभवाय तुभ्यं जरामयार्तस्य यथा गतं सत् निधाकतक्तस्य यथा हिमाम्बः कुदेहमाना हि वितष्टदृष्टेः ब्रह्मन् वचस्ते अमृतमौषधं मे तस्मात् भवन्तं मम संशयार्थं प्रक्ष्यामि पश्चात् अधुना सुबोधम् आध्यात्मयोगकृदिदं तवोक्तम् आख्याहि कौतूहलचेतसो मे यदाह योगेश्वर दृश्यमानं क्रियाफलं सद्व्यवहारमूलं न्याह्यञ्जसा तत्त्वविमर्शनाय भवानमुष्मिन् भ्रमते मनो मे. ब्राह्मणोवाच अयं जनो नाम चलन् पृथिव्यां यः पार्थिवः पार्थिवकस्य हेतोः तस्याभिचाङ्घ्र्योरधिकुल्फजङ्गा जानूर्मध्योरशिरोदरांसाः हंसेऽधिधार्वे शिबिका च तस्यां सौवीरराजेत्यपदेशास्ते यस्मिन् भवान् रूढनिजाभिमानो राजास्मि सिन्धुषु इति दुर्मदान्तः शोच्यानि मां त्वम् अधिकष्टदीनान् विष्टया निगृह्णन् निरनुगृहोऽसि जनस्य गोप्तास्मि विकत्तमानो न शोभसे वृत्तसभासु दृष्टः यदाशिधावेव चराचरस्य विधामनिष्ठा प्रभवं च नित्यं तन्नामधोऽन्यद्व्यवहारमूलं निरूप्यतां सत्क्रिययानुमेयम् एवं निरुक्तं श्रीशब्दवृत्तम् असन्निधानात् परमानवो ये अविद्यया मनसा कल्पितास्ते येषां समूहेन कृतो विशेषः एवं कृशं स्थूलमनुर्बृहत्यत् असच्च सज्जीवमजीवमन्यते द्रव्यस्वभावाशयकालकर्म नाम्ना जयावेहि कृतं त्वदीयम्
ஞானம் விஷுத்தம் பரமார்த்தமேக்கம் அனந்தரம் त्वबहिर्ब्रह्म सत्यं प्रत्यक् प्रशान्तं भगवच्छब्दसंज्ञं यद्वासुदेवं कवयो वदन्ति रहो घनैतत्तवसानयाति न चैज्यया निर्वपनागृहात्वा न छन्दसा नैव जलाग्निसूर्यैः विना महत्पातरजोऽभिषेकं यत्र उत्तमश्लोकगुणानुवातः प्रस्तूयते ग्राम्यकथाविघातः निषेव्यमानो अनुदिनं मुमुक्षोः मदिं सदिं यच्छति वासुदेवे अहं पुरा भरतो नाम राजा विमुक्तदृष्टश्रुतसङ्गबन्धः आराधनं भगवत ईहमानो मृगो भवं मृगसङ्घात् तदार्थः सा मां स्मृतिः मृगदेहेऽभिवीर कृष्णार्चनप्रभवानो जहाति अतो अहं जनसङ्गादसङ्गो विषङ्गमानो अवृतश्चरामि तस्मान्नरो सङ्गसुसङ्गजात ज्ञानासिनेहैव विवृक्नमोहः हरिं तदीह कथनश्रुधाभ्यां लब्धस्मृतिः याति अधिपारमद्वनः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय ओम ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பார்க்குறோம். ஜடபரதர் ரகுகணனுக்கு ஆக்சுவலாக ரகுகணன் கேட்டார் இல்லையா, சந்தேகங்கள்லாம் கேட்டார். 12வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 13வது அத்தியாயத்தில் அவருடைய சந்தேகங்களெல்லாம் நீக்கிறார். பிராமண வாச்ச, அதாவது ஜடபரதரை தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இந்த ஜீவராசி எல்லாம் இப்படி இந்த அர்த்தத்துக்கு மேலே, அதாவது பணம் காசு, அதாவது சொத்து, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் மேலேயே அது மேலேயே மனசை வைத்துக்கொண்டு வியாபாரி போல சுற்றி திரிகின்றார்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, துரத்திய ஏவ வன்ய ஜயா நிவேஷிதோ ரஜ தம சத்வ விபக்த கர்மதற்கு 3 குணங்கள், ரஜஸ் தமஸ் சாத்விக 3 குணங்களால் இருக்கின்ற செயல்களிலேயே அவர்கள் எண்ணம் போகிறது. அந்த கர்மங்களை செய்து கொண்டு இந்த பெரிய ஆரண்யம் இருக்கே, சம்சார ஆரண்யத்திலேயே சிக்கின்னு இருக்கா. அப்போ அவர்களுக்கு பெருசாக ஒன்றும் இன்பம் இல்லை. அப்போ அந்த ஆரண்யத்தில், அதாவது இந்திரியங்கள், யஸ்யாமிமே ஷன் நரதேவ தஸ்யவ, ஷன் நரதேவ 6 திருடர்கள் இருக்கின்றார்களாம் அந்த காட்டில். அந்த ஜீவராசிகள் எப்படின்னா வியாபாரி மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வியாபாரிகள் மாதிரி இந்த சம்சார காட்டில் நுழைஞ்ச உடனே இந்த 6 திருடர்களும் என்ன பண்ணுறான்னா, எல்லா பொருட்களையும் கொள்ளையடிக்கிறா. திருடர்கள்னு சொன்னால் அப்படி தானே சொல்லுவோம். எப்படி கொள்ளையடிக்கிறான்னா, விருக்காக, எப்படி விருக்கா, அதாவது ஆட்டை ஓனாய் பிடிச்சுன்னு போகிற மாதிரி இந்த மாதிரி திருடர்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறச்சு பிடிச்சி இழுக்கிறாளாம், கொள்ளை அடிக்கிறாளாம். இது என்ன காடு, என்னென்ன திருடர்கள்ங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த சம்சாரமான அந்த காட்டில் நிறைய மரம், புல், புதர் எல்லாமே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னென்னலாம் இருக்குன்றதை தான் சொன்னார். பிரபூத வீருத்ருண குல்மக ஒரே கடோர தம்ஷைர். அங்கே ரொம்ப உள்ளே புக முடியாத அளவுக்கு பெரிய காடாகவும் ரொம்ப புஷஸாக இருக்குது. அதில் நிறைய பூச்சிகளும் பூச்சி பொட்டெல்லாம் இருக்குது. அப்போது இது பெருசாக இது ஏதோ கந்தர்வ நகரம்னு நினச்சிட்டு இருக்கானே, அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் உசரியே வாங்குற மாதிரி இருக்குது. இது ரொம்ப மோசமான காடாக இருக்குது. இந்த வியாபாரிகள் இருக்காளே, அவள் தங்கறதுக்கு தண்ணி, இடம், தண்ணி, பொருள் இதெல்லாம் வேண்டி அங்கே இங்கேயுமா தேடி அலைஞ்சின்ட்ருக்கு அந்த ஆரண்யத்தில். அதில் திடீர்னு ஒரு புயல் காற்று அடிச்சதுன்னா கண்ணில் தூசி விழுந்து எங்கே இருக்கோன்னு தெரியாமல் திஷோ ந ஜானாதி ரஜஸ்வலாக்ஷக, அந்த கண்களில் தூசி விழுந்து நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் தவிச்சுட்டுருக்கான். சில நேரம் பயங்கரமான அதிருஷ்ய ஜில்லீஸ்வன அகர்ண சூலை, அப்போ காதையை பிளக்கிற மாதிரி பெரிய பயங்கரமான சப்தம் கேட்குறது. அப்புறம் உலூக்கம், இது சொல்லுவோமே, அது பேர் உலூக்கம்னா
பேர் என்ன, ஆந்தை ஊமை, அந்த அந்த ஆந்தையினுடைய சப்தமும் அதுவும் இதுமா ரொம்ப கோரமான சப்தம்லாம் கேட்குறது இரவு நேரத்தில். தாகம்னு அவன் சுற்றி பார்த்தான்னா எங்கேயும் ஒன்றும் காணோம், நீர் இருக்கா மாதிரி இருக்கா, ஆனால் இல்லை, மிரேஜ், காணல் நீர். அது மாதிரி வறண்ட நதியை பார்த்து ஓடுறான், சாப்பாட்டுக்காக ஓடுறான், நீ தெரியான்னு யார்கிட்ட கெஞ்சறான். இப்படியே இந்த காட்டுவாசிகள் யக்ஷர்கள் எல்லாம் அந்த ஜீவனை வந்து பிராணனையே பிடுங்கிறதுக்காக பார்க்குறா. அப்போது மிகவும் துன்பத்திலேயே உழண்டு கொண்டிருக்கின்றான். சில நேரத்தில் பார்த்தோன்னா சூர ஹிருதஸ்துவ கொச்ச நிர்வின்ன சேதாக ஷோச்சன்னு விமோகியன் பயாதி கஷ்மலம். அவன்கிட்ட இந்த திருடர்கள்லாம் அந்த பணத்தை பிடுங்கிட்டு போகிறான். கொஞ்சம் நேரம் துன்பங்கள்லாம் மறந்து இன்பம் வரா மாதிரி இருந்தாலும் திருப்பி துன்பத்தில் தான் இருக்கான். இரவானா அப்படி நடந்து போகும்போது வழியில் முள்ளும் கல்லும் குத்துறது, குடும்பம் பாரமாக இருக்குது, கையில் காசு இல்லை. அப்படி அந்த குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு சொந்தங்களோடு இருந்து கொண்டு படுகின்ற கஷ்டங்களை பற்றி சொல்கிறார். சில சமயம் இந்த ஜீவன் என்ன பண்ணுறது தான், ஒரு உணர்வே இல்லாமல் கொச்சின் நிகீர்னோ அஜகராகினோ ஜனோ நாவைதி கிஞ்சித் விபினே அபவித்தக. விபினத்தில் இருக்கிறச்சே இது வந்து மலைப்பாம்பு மாதிரி, அதாவது மலைப்பாம்புக்கு தீனியான மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு கிடக்கிற மாதிரி இருக்கான். நச்சு பொருட்கள், நச்சு ஜீவிகள்லாம் கடிக்கிறது, அப்படி கஷ்டப்படுறான் துன்பத்தில். அப்படி போகிறச்சே தேனீக்கள் முதல் கொண்டு கர்ஹீஸ்ம சித் சுத்ர ரசான்னு விச்சின்வன்னு ஸ்தன் மக்ஷிகாபீர், எது தேனி வந்து கொட்டுறது, மூக்கில் கொட்டுறது. இப்படி ஒரு விதத்திலும் அவனுக்கு பெரிய இன்பம் இல்லை, கஷ்டம்தான் இருக்குது. குளிர், காற்று, மழை இப்படி மாற்றி ஒன்றொன்றாக வருது. அப்போ அவனுடைய அந்த சம்சாரமான இந்த காட்டில் ஒன்றும் இல்லாமல், உட்காரத்துக்கு இடம் இல்லாமல், படுக்க முடியாமல், ஓடியாடி விளையாட முடியாமல், யாஜகம் பண்ணிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவமானத்தை அடைகின்றான். இப்படி அந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லிகிட்டே வர, அது வந்து அதாவது இப்போ வியாபாரிகள் கூட்டம் போல் அர்த்தத்திலே லயிச்சு கொண்டிருக்கின்ற மக்கள் ஜீவன் அப்படி தானே சொல்லிட்டு வர்றார். அதில் இந்த சம்சார காட்டையெல்லாம் கடந்து பகவான் என்கின்ற அந்த பரமானந்தத்தை இவன் வந்து அந்த யோகத்துக்கு பக்கத்தில் கூட போகலை, இதுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போது இதில் வந்து இது என்னதுன்ற அந்த அபிமானத்தோட எல்லார் கூடயும் போட்டி பொறாமை அது வேற. அதனால் என்ன போயிடுத்து, பகவானுடைய அந்த பதத்தை பற்றி நினைப்பது கூட இல்லை, முயற்சிப்பது கூட இல்லை. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் பெண்களினுடைய ஆசைகளோடும் குழந்தைகளோடு நின்ற ஆசையினோடும் மயங்கிறது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து இவனுடைய, அதாவது ரொம்ப நல்ல பிறவி இல்லை, சாதாரண பிறவினாலும் அனுஷ்டானம் ஒழுங்காக பண்ணலைன்னா தீய, அதாவது தாழ்ந்த பிறவியாக எடுக்கின்றார்கள். அதுக்கு இவர் வந்து 2-3 ஸ்லோகங்கள் இப்படி அவனுடைய ஜீவனுடைய கதியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். பந்த பாசத்தில் அவன் கட்டுப்படுவதும், சின்ன சின்ன இன்பங்களில் அவன் உழலுவதும், இப்படியாக அந்த உலகிலேயே லௌகிக்கத்திலேயே வாழ்ந்து நம்ம எதுக்கு பிறந்திருக்கோன்ற தெரியல. பிரம்ம ஜனோ அத்தியாபி ந வேத கஷ்டன, பிரம்மஞானத்தை அடைவதே இல்லை இறுதி வரைக்கும். அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி உழல்றதான் விட்டு ரகுகனா துவமபி யத்வனோஸ்ய சம்யந்தஸ்ததண்ட கிருத பூதமைத்ரஹ அசஜ்ஜிதாத்மா ஹரிசேவியாசிதம் ஞானாசி மாதாய தராதிவாரம். அதனால நீ என்ன பண்ணி இதெல்லாம் உழறதெல்லாம் விட்டுட்டு, இந்த மக்களை தண்டிக்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டு எல்லா ஜீவராசிக்கிட்டையும் ரொம்பவும் சந்தோஷமாக மைத்ரி பாவத்தோடு இருந்து ஞானமாகிய வாளை கொண்டு இந்த பெரிய காட்டை வெட்டி அந்த பந்த பாசத்தெல்லாம் வெட்டி கடந்து செல்ல வேண்டும்னு சொல்கிறார். 20 ஸ்லோகங்களில் ரகுவணனுக்கு ஜடபரதன் உபதேசம் செய்கிறார். அப்போது ராஜாவான ரகுகணன் இப்போ கேட்குறான், அஹோ நிருஜன்மாகில ஜன்ம சோபனம். இது பெரிய மானிட பிறவின்னு நம்ம வந்துட்டோம். கிம் ஜன்மபி, இந்த ஜென்மத்தில் மானிட பிறவியில் பிறந்துட்டு பகவானை வந்து இப்படி
ஆடியும் பாடியும் கொண்டிருக்கின்ற மகாத்மர்களுடைய அவருடைய சங்கம் இல்லாமல், அதாவது அவருடைய சங்கத்தினால தானே மனசே தூய்மைப்படும். அப்போது எப்படி அவர்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்கும்? மகாத்மனாம்பக பிரச்சுர சமாகமக. அது மட்டும் இல்லை, உங்களை போல, அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன பாகவதோத்தமர்களுடைய சரண ரேணு நஹ்யுத்புதம் துவத் சரணாப்ஜ ரேணுபி ஹதாம் ஹாசோ பக்தி ரதோக்ஷஜே அமலா. எப்படிப்பட்டது உங்களுடைய அந்த சரணத்தினுடைய ரேணு இருக்கே, ஒரு துளி இருக்கே, அதுவே பாப்பத்தெல்லாம் பொசிக்கிடுமே. அப்போது புனிதமாக அந்த பக்தி ஏற்பட்டுருமே. மௌஹூர்த்திகாத்திய சமாகமாச்சமே துஸ்தர்க மூலோ அபகதோ விவேக. உங்களை சந்திச்சதுனால என்னுடைய அறியாமையெல்லாம் நீங்கி விவேகம் வர்றதே அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை சொல்கிறார். ஜடபரதருடைய பெருமையை சொல்கிறார் ரகுகணன். அது மட்டும் இல்லை, யாராயிருந்தாலும் நமோ மகத்பியோ அஸ்து நம சிசுபியோகி. பரபிரம்மத்தை அறிந்தவர்கள் சிசுவாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நமஸ்காரம். இப்படி ஆடையெல்லாம் இல்லாமல் அவதூதனாக பிரம்மத்தை அறிந்த உம்மை போன்ற ஏ பிராமணா, உம்மை போன்றவர்கள் எங்களுக்கெல்லாம் கிடைச்சதே எங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை தானே, எங்களுக்கு மங்களம் உண்டாகும் இல்லையா? ஏ பிராமணா காம வதூலிங்காஷ சரந்தி தேபிய சிவமஸ்து ராஜ்ஞாம். எங்களை போன்ற ராஜாக்களுக்கு மங்களத்தை உண்டாக்கும், நன்மையே கொடுக்கும்னு சொல்கிறார் ஸ்ரீ சுகவாச்ச. சுகர் சொல்கிறார். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஜடபரதர் தன்னை அவமானப்படுத்தின ரகுகணனுக்கு எவ்வளவு அழகாக ஆன்ம தத்துவத்தை சொன்னார். இதை கேட்டுட்டு அவன் ரொம்பவும் சந்தோஷத்தோடு அவருடைய சரணத்தில் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறான், தண்ட நமஸ்காரம் பண்ணுறான். அப்படி நமஸ்காரம் பண்ணவுடனே ஜடபரதர் எப்படி இருந்தார்ன்றத சொல்கிறார் ரொம்ப அழகாக. அதாவது கடலினுடைய நடுவில் எப்படி இருக்குமோ, கடலினுடைய மத்தியத்தில் அலைகள்லாம் ஓரத்தில் தானே இருக்கும். கடலில் அலைகள் இல்லாமல் அப்படியே சலனமற்று இருக்கிறதை போல ரகுகணன் நமஸ்காரம் பண்ணும்போது அப்படியே அமைதியாக இருந்தாராம் ஜடபரதர். அதை ஸ்ரீசுகர் சொல்லின்னு இருக்கார். ஆன்ம தத்துவத்தை சௌவீர தேச மன்னனான ரகுகணனுக்கு சொன்னார். இந்த உடல் ஆன்மாங்கிற எண்ணத்தை அவர் விட்டுட்டார். அவர் சரணாகதி அடைந்தார். இனிமேல் அவருக்கு அறியாமை இருளை இருக்காதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராஜோவாச்ச பரீட்சித்து கேட்குறாராம், சுகபிரம்மே உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, ஜீவனுடைய கதியை உருவப்படுத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அற்ப புத்தி கொண்ட பாமர மக்கள் இதில் புரிஞ்சுக்க முடியாது. இந்த சம்சார கதியை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஏன்னா சம்சாரங்கிற ஆரண்யத்தில் எப்படி ஜீவனானது வாணிகனை போல, அதாவது வியாபாரியை போல அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றதுங்கிறதெல்லாம் சொன்ன உடனே பரீட்சித்து கேட்குறார், இதெல்லாம் எளிய பாமர மக்களுக்கு புரியாதே, இன்னும் நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும்னு கேட்கறதுனால அதை பற்றி இனி விவரிக்க போகின்றார் 14ஆவதுல. சரியா? இதோட 13ஆவது அத்தியாயம் முற்றுப்பெறுகின்றது. ஸ்ரீ ஹரே நமஹ. ஹரி ஓம். அத பஞ்சமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. ब्राह्मण उवाच दुरध्ययेध्वन्यजया निवेशितो रजस्तमः सत्त्वविभक्तकर्मदृक् स एष सार्धोऽर्थपरिभ्रमन् भवाडवीं यादि न शर्म विन्धति यस्यामिमेषन्नरदेवतस्य व सार्धं विलम्पन्ति कुनायकं बलात् घोमायवो यत्र हरन्ति सात्विकं प्रमत्तमाविश्य यदोरणं वृकाः प्रबोधवीरो तृणगुल्मगह्वरे कठोरदंशैः मशकैरुपद्रुतः क्वचित् गन्धर्वपुरं प्रपश्यति क्वचिच्च आसुरयोल्मुखग्रहं निवासतो यद्रविणात्मबुद्धिः ततस्ततो धावति भो अटव्यां क्वचिच्च वाथ्योत्थितपां सुधूम्रा दिशो न जानाति रजस्वलाक्षः
अदृश्यचिल्लीस्वनकर्णशूल उलोकवाग्भिर्व्यदितान्तरात्माम् अपुण्यवृक्षान् शयदे शुधार्थितो मरीचितो यानि अभिधावति क्वचित् विधोयाः सरितोऽभियाति परस्परं चालशते निरन्तः आसाद्य धावं क्वचिदग्निदप्तो निर्विद्यते क्वच यक्षैर्हृदासो शूरैर्हृदस्त्व क्वच निर्विन्नचेताः शोचन् विमुह्यन्मुपयाति कश्मलं क्वचिच्च गन्धर्वपुरं प्रविष्टः प्रमोदते निर्वृतवन्मुहूर्तं चलन् क्वचित् कण्डकशर्खराङ्घ्रिः नखारुरुक्षुः विमना इवास्ते पते पते अभ्यन्तरवह्निनार्तितः कौटुम्बिकः कृत्यति वै जनाय क्वचिन्निघीर्णः अजघराहिना जनो नावैति किञ्चित् विपिने अपवित्तः दष्टः श्मशेते क्वच तन्दशूकैः अन्धोऽन्धकूपे पतितः तमिस्रे कर्हि स्म चिच्छूद्ररसान् विचिन्वन् तन्मक्षिकापिः व्यतितो विमानः तत्रादिकृच्छ्रात् प्रतिलप्तमानो बलात् विलुम्पन्ति अदतं तदोन्ये क्वचिच्च शीथा तपवातवर्ष प्रतिक्रियां कर्तुमनीश आस्ते क्वचिन्मिधो विपणन्यच्च किञ्चित् विद्वेषमृच्छत्युत वित्तषाढ्यात् क्वचित् क्षेनतनस्तु तस्मिन् शय्यासनस्थानविहारहीनः याचन् परातप्रतिलप्तकामः पाराख्यदृष्टिः लपते वमानम् अन्योन्यवित्तव्यतिशङ्गवृत्त वैरानुबन्धो व्युहन्मिदश्च अध्वनि अमुष्मन् उरुकृत्स्रवन्त पादोपसर्गैः विहरन् विपन्नः तांसान् विपन्नान् सहि तत्र विहाय जातं परिगृह्य सार्धः आवर्तते अद्यापि न कश्चिदत्र वीराध्वन पारमुपैति योगं मनस्विनो निर्जितदिग्गजेन्द्रो ममेति सर्वे भुवि बद्धवैराः मृते शयीरन्न तु तद्व्रजन्ति यन्यस्तदण्डो गतवैरोभियाति प्रसज्जति क्वापि लताभुजाश्रय तदाश्रया व्यक्तभक्त्युजस्पृह क्वचित् कदाचित् हरिचक्रदत्रसन् सख्यं विदत्ते भगङ्गकरुत्रैः तैर्वञ्जितो हंसकुलं समाविशन् आरोचयन् शीलमुपैति वानरान् तज्जातिरासेन सुनिर्वृदेन्द्रियः परस्परोद्वीक्षण विस्मृतावतिः द्रुमेषु रंस्यन् सुददारवत्सलो व्यवायधीनो विवशस्व बन्धने क्वचित् प्रमादात् गिरिगन्धरे पतन् वल्लीं गृहीत्वा गजपीता स्थितः अतः कथञ्चित् स विमुक्त आपतः पुनश्च सार्धं प्रविश्यध्यन्त्रि अरिन्धम अध्वनि अमुष्मिन् अजया निवेशितो भ्रमन् जनोऽध्यापि न वेद कश्चन रहुघनत्वमभिः अध्वनोऽस्य संन्यस्तदण्डः कृतभूतमैत्रः असज्जिदात्मा हरिसेवयाशितं ज्ञानासिमाधाय तराधिपारं राजोवाच अहो नृजन्माखिल जन्मशोभनं किं जन्मभिः तु अपरैरभिममुष्मिन् नयत् हृषीकेश यशकृदात्मनां मगात्मनां वः प्रचुरः समागमः न हि अद्भुतं त्वच्चरणाब्जरेणभिः हदांहसो भक्तिः अतोक्षजेमला मौहूर्तिकात्यस्य समागमाच्च मे दुस्तर्घमूलो अपहतो अविवेकः नमो महद्भ्योस्तु नमः शिशुभ्यो नमो युवभ्यो नम आवडुभ्यः ये ब्राह्मणाघाम् अवधूतलिङ्गाः चरन्ति तेभ्यः शिवमस्तु राज्ञां श्रीशुकवाच इत्येवमुत्तरामातः स वै ब्रह्मर्षिसुतः सिन्धुपदे आत्मदसत्त्वं विखनयतः परानुभावः परमकारुणिकागतयोपतिश्य रघुगणेन सगरुणम् अभिवन्दितचरण आपूर्णार्णव इव निभृतकरणोर्म्याशयो धरणिमिमां विचचार सौवीरपदिरपि
सुजनमसमवगत परमात्मसतत्वात्मनि अविद्ययारोपितं च देहात्ममतिं विससर्ज एवं हि नृप भगवदाश्रित आश्रितानुभावः राजोवाच यो हवाह्य बहुवितामहबा भागवत त्वया विहितः परोक्षेण वचसा जीवलोकभवात्वा स ह्यार्यमनीषया कल्पितविषयो न अञ्जसा व्युत्पन्नलोकसमधिगम अद तदेवैदत्तुरवगमं समवेदानुकल्पेन निर्दिश्यतामिति। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय।